இந்த கேக் ஆர்டர் பண்ணது நம்ம நாகர்கோயிலேருந்து ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டலில் உள்ளவங்க தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆர்டர் பண்ணுறதுக்காக அவங்க கால் பண்ணும்போது அந்த ட்ரூ காலரில் நேம் வரும் பார்த்தீங்களா, அதை பார்த்தோடனே எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு. ஏன் அப்படின்னா, நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கிளிப் போட்டிருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டலில் தான் போட்டிருந்தேன். என்னடா திடீர்னு நம்மளுக்கே கால் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க கேக் ஆர்டர் பண்ணுறதுக்கு கால் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்டருக்கு கேக் ஆர்டர் பண்ணுறதுக்கு 1 kg ரஸ்மலாய் கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒயிட் சாக்லேட் கனாஷ் எப்படி பண்ணுறது, அதோட ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. நான் வந்துட்டு எப்படி பண்ணுவேன்னு சொன்னால் உங்களுக்கே சிரிப்பு வந்துடும். ஃபஸ்ட்டு சாக்லேட்டை தனியாக மெல்ட் பண்ணி எடுத்துக்கிடுவேன். அதுக்கப்புறம் அது கூட வந்துட்டு கொஞ்சமாக பட்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். எந்த கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வேணுமோ, திக்காக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுவேன். கொஞ்சம் லிக்யூடாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தேன்னா ஒயிட் சாக்லேட் கனாஷ் ரெடி ஆயிரும். இதே ப்ரொசீஜரில் தான் நான் டார்க் சாக்லேட்டுமே பண்ணுவேன். இதுக்கு நான் ரேஷியோ அந்த மாதிரிலாம் வைக்கல. ரேஷியோ உண்டு, பட் இது ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். கேக்கோட ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருந்துச்சு. நீங்கள் ஒரு வேளை கேக் இல்லைனா ப்ரௌனி ஆர்டர் பண்ணோன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஹோம் டெலிவரி கூட அவைலபிளாக இருக்குது. பாய்.